இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. வாருங்களே வாழ்ந்திடவே, நம் இறைவனில் கலந்திடவே. வாருங்களே வாழ்ந்திடவே, நம் இறைவனில் கலந்திடவே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. இதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. நல்லதை தேடும் உள்ளங்களே, நன்மை பெறவே வாருங்களே. உள்ளத்தை கொடுத்து உயிர்மையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே. வாருங்கள் வாருங்களே, வாழ்ந்திட வாருங்களே. இறை உதயத்தை தேடும் இதயங்களே, நல் உறவினில் மகிழ வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னையுடைய பெயரை தாங்கி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் திருத்தலத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலிலே சிறப்பாக மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV and as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, to all the devotees of Our Lady of Health Velakani who are watching the same. இந்த திருப்பலி தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவாமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை இனி அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 25 பல்லவி. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். 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 ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும்.
பலிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழி கற்பிக்கின்றார். எளியோரை நெறிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பாதைகளை நான் அறிய செய்தருளும். நான் அறிய செய்தருளும். நான் அறிய செய்தருளும். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய் உணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28 முதல் 34 முடிய. மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம்,
நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ராக்பெல்லர் என்ற ஒரு தொழில் அதிபர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பணி முழுவதுமே பணம் திரட்டுவது, அதற்காக உழைப்பது என்று முழு நேரத்தையும் அதிலே செலவிட்டு கொண்டிருந்தார். தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பதில்லை, தன்னுடைய மனைவியை பார்ப்பதில்லை, தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் அவர் கவனிப்பதில்லை. ஒரு 5 நிமிடம் கிடைத்தாலும் அதில் நாம் என்ன சம்பாதிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படி தன்னுடைய தொழிலை பெருக்குவதிலும் அதிலே பணத்தை சம்பாதிப்பதிலுமே தன்னுடைய வாழ்க்கையை அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஞாயிறு திருப்பலிக்கு வரலையா டேடின்னு குழந்தைகள் கேட்பார்கள். அங்கே போனால் 1 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடும், ஆகவே அதில் நான் உங்களுக்காக நிறையா சம்பாதித்து விடுவேன் என்று குழந்தைகளுக்கு சொல்வார். இப்படியாக பணம் பணம் என்று அவர் அலைந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அந்த பெரிய ராக்பெல்லர் அந்த தொழிலதிபர், அவருக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் போனது. சென்று அவர் மருத்துவரை அணுகிய போது அவரை பரிசோதித்த பிறகு மருத்துவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு கேன்சர் வந்துவிட்டது என்று சொன்னார்கள். உடனே அவர் நிலை குலைந்து போனார். அவர் ஓடிய ஓட்டமெல்லாம் கொஞ்சம் குறைந்தது. அவர் தனக்காக இல்லாமல் தன்னுடைய குடும்பத்திற்காக தானே நான் இவ்வளோ தூரம் உழைத்தேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை என்று நினைத்தார். அப்போது அந்த பங்கு தந்தையை பார்த்து ஆலோசனை பெறும்போது அவர் சொன்னார், சில உதவிகளை கடைசி கட்டத்திலே சில உதவிகளை நீங்கள் செய்து ஆண்டவருடைய ஆசிரியை பெறுங்கள் என்று அவர் சொன்னார். அவர் அப்பொழுதுதான் ஒரு சின்ன கை கால் போனவருக்கு ஒரு சக்கரை வண்டி வாங்கி கொடுத்தார். பிறகு அதை வாங்கி கொடுத்த பிறகு அவருடைய மகிழ்ச்சி அந்த முகத்திலே பார்க்கிறார். ஒரு சக்கரை நாற்காலிக்கா இவ்வளவு மகிழ்ச்சி என்று பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சேவையை செய்ய ஆரம்பித்தார். இப்படியாக அவர் செய்த போது இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தார். மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே ஆனந்தம் கண்டார். உடனே தன்னுடைய பணம் முழுவதையும் வைத்து என்ன செய்வது என்று தெரியாத அவர் ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன் என்று ஒரு அமைப்பை நிறுவினார். நிறுவி கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து எல்லா மக்களுக்கும், ஏழை மக்களுக்கு, அனாதைகள் என்று எல்லோருக்குமாக உதவி செய்த அவர் அந்த இடம் மட்டுமில்லாமல் மற்ற நாடுகளுக்கும் அதை கொண்டு சேர்த்தார். அதன் வழியாக எல்லோருக்கும் அங்கே உதவி செய்கின்ற ஒரு வல்லமையை அவர் கொண்டிருந்தார். பிறகு டாக்டர் அவர்கள் குறித்து கொடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இறந்து விடுவார் என்று சொன்ன மருத்துவர்கள் ஆச்சரியப்படுகின்ற விதத்தில் கடைசி ஒரு 28 ஆண்டுகள் பிறகு வாழ்ந்து அவர் இறந்தார் என்று அவருடைய வாழ்விலை நாம் பார்க்கிறோம். எப்படி இது சாத்தியம் என்று பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சி மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த தருணத்திலே அவருக்கு உயிர் பிச்சு இன்னும் அதிகமாக கிடைத்தது. அந்த மகிழ்ச்சி இன்னும் அவரை ஆழமாக வேலை செய்ய வைத்தது. அந்த தொழிலில் எவ்வளவு ஆர்வம் காட்டி பணம் சம்பாதித்தாரோ அதே போல் மற்றவர்கள் உதவி செய்வதிலும் அதிகமாக ஆர்வம் காட்டி மற்றவருடைய மனங்களிலே அவர் இடம் பிடித்தார் என்பதை அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அவருடைய ஃபவுண்டேஷன் உலகம் முழுவதும் இருக்கிறது. அதன் வழியாக நிறைய மக்கள் இன்றளவும் பயன்பெற்று கொண்டு வருகிறார்கள். அவை அவருக்கு கொடுத்த அந்த எண்ணம் உதவி செய்கின்ற எண்ணம். பிறரன்பில்தான் இறை அன்பை நாம் கண்டிப்பாக காண முடியும். நாம் எவ்வளவுதான் ஆலயத்திற்கு வந்து நாம் எவ்வளவு வழிபாடுகள் நாம் நிகழ்த்தினாலும் நம்முடைய வாழ்விலே மற்றவருக்காக நாம் கொஞ்சம் ஒதுக்காத போது அது உண்மையான வழிபாடாக இருக்க முடியாது என்று ஆண்டவர் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். அவைதான் அந்த அன்பிற்காக அவர் நடக்காத இடமில்லை, போகாத தூரமில்லை, வேண்டாத இடமில்லை. அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தை உருவாக்கி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அன்பு 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 என்று தான் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார்.
அதுதான் பரிசேயர் சரிசேயர் என்று ஒவ்வொருவராக கேள்வி கேட்கிறார்கள். என்று நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவரிடம் கேட்கின்றார்கள், பெரிய கட்டளை எது, உனக்கு என்ன பெரிய கட்டளை என்று கேட்கிறார்கள். ஏற்கனவே தெரியும் அவர்களுக்கு 10 கட்டளைகள் இருக்கிறது என்று. அதிலே பெரிய கட்டளை என்று நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இசையாசி இறைவாக்கினர்களுடைய 6:4 அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த வசனத்தை எடுத்து சொல்கிறார். ஆண்டவரை அன்பு செய், ஆண்டவர் ஒருவரே, அவரை அன்பு செய் என்று முதல் கட்டளையை கொடுக்கிறார். இரண்டாவது கட்டளையாக அவர் சொல்வது அங்கே லேவியர் ஆகமத்திலிருந்து அவர் எடுத்து சொல்லுகிறார். 19:18 இருக்கின்ற வசனத்தை எடுத்து சொல்லுகிறார். உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலாரையும் அன்பு செய் என்று சொல்கிறார். ஆகவே இந்த 2 கட்டளையிலும் சாராம்சமாக இந்த தொகுத்து அவர் கொடுக்கின்றார். அங்கே கடவுள் ஒருவரை, அவரை முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு உலகத்தோடும் என்று ஆண்டவரை முழுமையாக அன்பு செய்ய முதல் கட்டளை அழைக்கிறது. நாம் அப்படி முழுமையாக அன்பு செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். ஆகவே நேரம் கிடைக்கின்ற போது, அது நமக்கு தவறுகள் நேருகின்ற போது, நாம் துன்பப்படுகின்ற போது நாம் முழுமையாக அன்பு செய்கிறோமா? நமக்கு கஷ்டங்கள் சில நேரங்கள் வருகின்ற போது, தோல்விகள் ஏற்படுகின்ற போது உண்மையாகவே நாம் முழுமையாக கடவுளை அன்பு செய்கிறோமா? அப்போ தான் நாம் கடவுளை திட்டுவோம். ஏன் கடவுள் என்னை படைத்தார்? எனக்கு ஏன் இந்த நோயை கடவுள் எனக்கு தர வேண்டும்? எனக்கு ஏன் இந்த சங்கடத்தை தர வேண்டும்? எனக்கு ஏன் அவர்கள் துரோகம் செய்ய வேண்டும் என்று நாம் நம்மை அங்கே வசைப்பாடுகின்ற நேரத்தை பார்க்கலாம். முழுமையான அன்பு நம்மிடம் இருக்காத போது கடவுள் அன்பு எப்படி நமக்கு கிடைக்கும்? நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை, நம்முடைய சுயநலத்திலே நாம் பல நேரங்களிலே கடவுளை அன்பு செய்கிறோம். கடவுள் என்னமோ வியாபாரி போலவும், இதை கொடுத்தால் எனக்கு அதை தாங்க, அதை கொடுத்தால் எனக்கு இதை தாங்க என்று பேரம் பேசுகின்ற கடவுளாக நாம் பார்க்கக்கூடாது. கடவுள் எதற்காக நாம் ஜெபிக்கிறோம்? முழுமையாக அவரை போற்றவும் புகழ மட்டும்தான். அதை தவிர நாம் எதுவும் ஆண்டவரிடத்திலே எதிர்பார்க்கக்கூடாது. நாம் கடவுளிடத்திலே அன்பு செய்கின்ற போது, கடவுளை முழுமையாக அன்பு செய்கின்ற போது கடவுள் கண்டிப்பாக நம்மை அன்பு செய்வார் என்பதை நாம் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். இரண்டாவது கட்டளை என்று சொல்லும்போது இறையன்பில், பிறரன்பில் தான் இறையன்பினுடைய சாரம்சம் அமைந்திருக்கிறது. பிறரன்பு, ஆகவே நாணயத்துடைய இரு பக்கங்களாக நீங்கள் பார்க்க வேண்டும். கடவுள் அன்பு ஒரு பக்கம் இருக்கும் என்றால் மற்றவருடைய பிறர் அன்பும் மற்றவிடம் இருக்க வேண்டும். அது நம்முடைய குடும்பங்களிலே மற்றவிடம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பூமி திறந்து கிடக்கிறது, ஆனால் மனிதனுடைய மனங்கள் இன்னும் பூட்டியே இருக்கிறது. அன்பு செய்வதற்கு அங்கே நிறைய சேவைகள் செய்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை நாம் செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அன்னை தெரசால் லிவிங் செயின்ட் என்று வாழுகின்ற போதே அதை செய்து காட்டினார். தொழுநோயை தொடுவதற்கு கூட அவருக்கு அருவருப்பாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அதையும் செய்து காட்டினாள். காரணம், அன்பு செய்தார். பிறரை, கடவுளை முழுமையாக அன்பு செய்ததனால்தான் அந்த தொழுநோயையும் தொட்டு குணப்படுத்துகிறார். அவர்களுக்கு சேவை செய்கின்றார். எங்கெல்லாம் உதவி தேவைப்பட்டதோ அங்கே ஓடி சென்று உதவி செய்கின்றார். ஆவிதான் அன்னையை இன்னும் நாம் அன்று வாழுகின்ற போதே அன்னையை நாம் புனிதையாக நாம் பாவித்தோம். அப்படிப்பட்ட முழுமையான அன்பு என்று நம்மிடம் கடவுளிடம் நமக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் இது போன்ற சேவைகள் நம்மிடம் புறப்படும் என்பதை அருமையானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பிறரன்பிலே இறையன்பை காண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் இந்த அன்பானது அங்கே கேள்வி கூத்தாக மாறிவிடுகிறது. நீ இது செய்தால் நான் அது செய்வேன் என்ற ஒரு எண்ணத்திலே குழந்தைகளை வளர்ப்பது கூட ஒரு சுயநலத்திலே வளர்ப்பதை பார்க்கிறோம். உன்னை நான் எதுக்காக வளர்க்குறேன்னா, பின்னால் எனக்கு கஞ்சிகா ஊற்ற வேண்டும் என்பதற்காக, என்னை நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நிறைய பெற்றோர்கள் சொல்வார்கள். இவன் எங்கே என்னை பின்னால் பார்த்துக்க போகிறான், இவள் எங்கே என்னை கண்டுக்க போகிறாங்க என்று சொல்லுகின்ற எண்ணம் அது தவறானது. நம்முடைய கடமை, திருச்சபை என்ன சொல்லிட்டு, இப்போ உண்மையான அந்த கிறிஸ்தவ பொறுப்பாளர்கள் பெற்றோர்களுக்கு சொல்கின்ற அறிவுரையிலே குழந்தைகளை பெற்று வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், முழுமையான கல்வியை, அவர்களுக்கு கடமையை, அவர்களுக்குரிய கடமையை நாம் செய்ய வேண்டும். அவர்தான் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அதுதான் நம்முடைய திருச்சபை போதனையும். அதுதான் குழந்தைகளை பெற்றால் மட்டும் போதாது, அவர்களை நல்வழியில் வளர்க்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் எதிர்பார்ப்போடு வளர்க்கின்ற சில பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். இவர்கள் பிறந்து வளர்ந்து நமக்கு என்ன செய்வார்கள், அவர்கள் நன்றாக இருந்தால் போதும் என்ற எண்ணத்தையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எதிர்பார்க்கின்ற ஒரு எண்ணத்தை நாம் அங்கே மறுக்க வேண்டும். ஆனால் அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கின்ற போது அன்பு என்பது ஏதோ குறுகிய வட்டத்தில் மற்றவருக்கு உதவி செய்வது மட்டும்தான் அன்பு என்று நாம் அங்கே நமக்குள் குறுக்கிக் கொள்கிறோம். அன்பு என்பது இன்னும் அதையும் தாண்டியது. உயிர்களை நேசிக்க வேண்டும், பிற மிருகங்களையும் நாம் நேசிக்க வேண்டும்,
அங்கே விலங்குகளையும் நாம் நேசிக்க வேண்டும், அதனையும் அன்பு செய்ய வேண்டும். நிறைய நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப் போன்றவற்றெல்லாம் பார்க்கும்போது அந்த வளர்க்கின்ற அந்த நாய்கள் பெட்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு அந்த தன்னுடைய வளர்த்த அந்த நண்பரை பார்த்து எவ்வளவு குலைக்கிறது, அவர்களை பார்த்து அங்கே அந்த பாடிக்கு புதைப்பதற்கு கூட அது அனுமதிப்பதில்லை. அவ்வளோ தூரம் அதுவும் சேர்ந்து அவரோடு கஷ்டப்படுவதை நீங்கள் பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவை சாதாரண உயிரினத்திற்கு அன்பு செய்தால் கூட அது நம்மை அன்பு செய்கிறது. மனிதர்களுக்கு இல்லாத அந்த அன்பு கூட அந்த உயிரினத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவை மற்ற மிருகங்களை உயிரினங்களை நாம் அன்பு செய்ய வேண்டும், அதை வதைக்கக்கூடாது. அவை அதை அன்பு செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்றும் நாம் கேட்டு பார்க்கிறோம். பிறர் அன்பு என்பது அது மட்டுமல்ல, இயற்கையை நாம் பேண வேண்டும். பாருங்கள், இந்த ஜூன் மாதம் துவங்கிவிட்டது, பள்ளிகள் இன்னும் தள்ளி போய்விட்டன. தள்ளி போய் இன்னும் வெயில் அடிக்கிறது என்றால் காரணம் நமக்கு இயற்கையை நாம் பாதுகாக்கவில்லை. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதும், இங்கே வேலை நகரில் வரோம், எல்லா இடங்களையும் பார்க்கின்ற போது அந்த பிளாஸ்டிக் பொருள் அங்கங்கே தூக்கி போட்டு வருது. யார் எப்படி போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு வருது. இது போன்ற செயல்களில் நாமும் செய்கிறோம், நம்ம அறியாமலே செய்கிறோம். ஷாம்பு போட்டுட்டு அங்கே போட்டு தூக்கி எறிகிறது அந்த பாக்கெட்டை. நீங்கள்லாம் இப்போ வெளிநாடுகள் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளா நண்பர்களை நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிளாஸ்டிக் பொருளை பார்க்க முடியவில்லை, அங்கே எங்கேயாவது ஷாம்பு பாக்கெட்டை பார்க்க முடியவில்லை. இயற்கையை பேணுகிறார்கள். அது கருவேல மரம் அங்கே எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கேரளாவுக்கு போன பிறகு அங்கே எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிறார், கருவேல மரம் வளர்ந்து விட்டால் அது பிடுங்கி எரி என்று சொல்வார்கள். இப்படியாக இயற்கையை அன்பு செய்கின்றதையும் அவர்கள் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் பிறரன்பு சேவை. அவர் இப்படிப்பட்ட அன்பை கொடுப்பவர் தான் ஆண்டவர். ஆண்டவரிடத்திலே முழுமையான அன்பு இருக்கின்ற போதுதான் இது போன்ற எண்ணங்கள்லாம் நமக்கு உதிக்கும் என்பதை இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவை அன்புக்குரிய இந்த காலகட்டத்தில் யார் உண்மையாக அன்பு செய்கிறார்கள்? உங்கள் பெற்றோர்களை விட குழந்தைகளை முழுமையாக அன்பு செய்வது யார் என்றால் ஆசிரியர்கள். இன்று பள்ளிகள் திறக்க இருக்கின்றன. 4ஆம் தேதி முழுமையாக எல்லா பள்ளிகளும் திறக்க ஆணையிடப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களை விட அதிகமாக குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள்? அங்கே ஆசிரியரிடம்தான் இருக்கிறார்கள். ஆசிரியரிடத்தில் இருக்கும்போது அவர்கள் தான் உங்களை விட அதிகமாக கவனத்துடன் குழந்தைகளை வளர்க்கிறார்கள். அவரிடம் போய் சண்டை போடுவது, அவர்களை தரைக்குறைவாக பேசுவது, ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் திட்டிவிட்டால் அவர்களை கண்ணா பின்னா என்று சொல்வது, இதெல்லாம் தவறான செயல். ஆகவே உங்கள் குழந்தை வளர்வதற்கு அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்கள் துன்பப்படுகிறார்கள். அவர்கள் அதிகாரியிடம் அங்கே அவர்களுக்கு அங்கே அவர்களிடத்திலே அவர்கள் சண்டை போட்டு அதிகாரியிடம் அவர்கள் கேவலப்படுத்தப்படுகிறார்கள். அவை அன்புக்குறியிலே நாம் அவர்களையும் அன்பு செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதிலே உங்களுடைய பங்கு எப்படி இருக்கிறதோ அதே போல் உங்கள் குழந்தைகளை படிப்பு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஆசிரியர்களையும் அன்பு செய்ய நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க. அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை. இந்த குழந்தை பெரியவனாக வேண்டும், அவன் கலெக்டராக வேண்டும், அவன் பெரிய டாக்டராக வேண்டும் என்று உங்கள் விலை அவர்கள்தான் மகிழ்ச்சி அடைவார்கள். தன்னுடைய பிள்ளை எப்படி போனாலும் கூட அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். மற்ற குழந்தை நம்மிடம் படித்த குழந்தைகள் அதிகமாக அதுதான் இந்த பிறரன்பு சேவையிலே வருகின்ற ஒரு எண்ணமாக நான் பார்க்கிறேன். அவை அன்புக்குரிய இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். யாருக்கெல்லாம் அன்பு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் இறைவன் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார், சமாதான தூதர்களாக நம்மை அனுப்புகிறார். அப்படிப்பட்ட அன்பை நாம் விதைக்க தயாராக இருக்க வேண்டும். சில இடங்களிலே வேலை செய்கின்ற போது தனக்கு தெரிந்ததை கூட மற்றவர்களுக்கு சொல்லித்தர மாட்டார்கள். அவன் தெரிந்து கொண்டால் என்ன செய்வான்? அவை இந்த வேலையை செய்து தர மாட்டேன், சொல்லித்தர மாட்டேன் என்று அவனை போட்டு காக்க வைத்து அவனை கஷ்டப்படுத்தி பிறகு அது சொல்லிக் கொடுப்பார்கள். இதெல்லாம் தவறான செயல். இதுதான் அன்பு செயலிலே அது தவறான செயல். எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த பிரதிபலனும் இல்லாமல் செய்கின்ற அன்பை தான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட அன்பை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேனா? தாயன்பு அதற்கு ஈடாக நாம் சொல்லலாம். அதே அன்பு தான் இறைவனுடைய அன்பும். அப்படிப்பட்ட அன்பை நம்முடைய வாழ்வாக்கி வாழ ஆண்டவரிடத்திலே கேட்டு, ஆண்டவருடைய ஆசிரியம் கேட்டு விரும்புவோம். ஆமீன். எதை தந்தாலும் என்றும் தந்தாலும் உமக்கு உகந்தது ஆகுமோ? என்னை தந்தாரே என்றும் தந்தாரே உமக்கு உரியது ஆகுமே.
சகோதர சொல்லி நீங்கள் நானுமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அடைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். அவரும் திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குடும்பமாக பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. அப்படி ஆவியை பொழிந்து காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பு நினைவு கூர்ந்து வாழ்வு தர்ம அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், பாவங்கள், நோய்கள் அனைத்திலும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காக மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றோம். திருத்துதலுக்கு முடிந்தேன். உடைய பாவங்களை எல்லாம் பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு உறவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பே கடவுள், கடவுள்தான் அன்பு என்றவர். இவர் திருவந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நீங்காத மறையேறி என்னை ஆடவாராய், கலையாத கனவாக எனில் உரையவாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா, நீ என்னில் வாழவா, வானவா என் மண்ணை ஆளவா. உந்தன் வேதம் தேசம் பேசும், மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும், நலம் காண வளம் காணவா. ஒரு நாளும் ஒரு போதும் மறவாத தெய்வமே, இருக்காலும் இருக்காலும் இழக்காத தெய்வமே. வா தேவா, நீ என்னில் வாழவா, வானவா என் மண்ணை ஆளவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமணின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை ஆவியார் வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உண்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்திலே கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகத்தலங்களில் இருக்கின்ற அனைவருக்கும் உம்முடைய ஆசிரியை கேட்டு விரும்புகின்றோம். இத்திருப்பலியானது ஆலயத்தை கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக அவருடைய ஆசி பெற வேண்டும் என்று நேரத்தில் ஜெபிப்போம். காலமெல்லாம் காத்திருக்கும் ஆரோக்கிய அன்னை இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இவரின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவரின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க வைக்கவும்
இவர்கள் தோல்வியில் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Vellankani. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு